இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு சீரியலோட ஒரு ஆக்டருக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. அதாவது எந்த ஆக்டருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக புது புது சீரியல்ஸை கொண்டு வரதாகவும் நிறைய அப்டேட்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக மக்கள் மத்தியில் பிரபலமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்னு பார்த்தீங்கன்னா அது ஐயனார் துணை சீரியல்னு சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்க சீரியல் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க. அந்த அளவுக்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதைகளமாக தான் அமைச்சிருக்காங்க அந்த ஐயனார் துணை சீரியலில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு சுறுசுறுப்பான கதைகளத்தோட தான் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிலா எப்படியாவது அவங்க ஃபேமிலியிலே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சைடே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தான் சேரனோட கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் கார்த்திகாவோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் பல்லவன் பாண்டியனோட லவ் ஸ்டோரியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட அந்த கதைகளத்தையும் சீக்கிரமே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதைகளமாக இருந்துகிட்டு இருக்க இந்த ஐயனார் துணை சீரியலில் இப்போ ஒரு ஆக்டருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா கேரக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணனா நடிச்சுக்கிட்டு இருக்க தாஸ் அவர்கள் தான். அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபினன் ஜான் அவர்கள் தான். இவங்களுக்கு தான் போன வருஷம் தான் மேரேஜ் ஆனது. அதை தொடர்ந்து இப்போ குழந்தையும் பிறந்திருக்கு. இதை தொடர்ந்து இவங்க இந்த சந்தோஷமான நியூஸை நம்ம ஐயனார் துணை டீமோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை டீமில் உள்ளவங்க எல்லாருமே வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக குழந்தை உனக்கு பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ஜெபினன் ஜான் அவர்களும். இவர் தாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் முற்றிலுமே ஒரு சூப்பரான ஒரு அண்ணனாக தான் நடிச்சிருப்பாரு நிலா அவர்களுக்கு. இதை தொடர்ந்து நிலா அண்ட் தாஸோட காம்போவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரி தான் ரெண்டு பேருமே பழகிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் இப்போ இவங்களுக்கு சார்பாக எல்லாருமே வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தாஸ் அவர்கள் அவரோட கேரக்டரில் தொடர்ந்து நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் இந்த சந்தோஷமான நியூஸை அவங்களோட டீமோட செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக தான் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து எல்லாருமே விஜய் டிவியில் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாஸ் அவர்களுக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெபினன் ஜானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக இவர் இந்த ஐயனார் துணை சீரியலில் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பெட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.